90% துலாம் ராசிக்காரர்களுக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா? வேலையில் இது வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு ஒரு மாதிரியாக ஏண்டா வேலைக்கு போகிறோன்ற ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம்னு அப்படியே தனித்தனியாக இருந்தது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தில் வந்து ஆலயம் செல்வீர். வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. 12 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஆக 12 ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா இந்த 2026ஆம் ஆண்டு அப்படின்றதுலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ 12 ராசிக்காரர்களில் என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள், சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா அப்படிங்கிறதை இப்போது பார்க்கலாம். சரி, 2026ஆம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரக பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுப்பில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சனி பயிற்சி தான். சனி பகவான் இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகளில் இல்லை. அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய 12வது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் 2 விதமாக இருக்கும். இப்போது இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து மிதுனத்தில் இருப்பார். அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார். மறுபடியும் ஒரு 3 மாதத்திலேயே நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதுனத்திற்கும் 3 ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது. ராகுகேது பயிற்சி கடைசியில் நடக்குது. அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ ராகுகேது பயிற்சிகள் இருக்கும். அப்போ அந்த ராகுகேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அதிசார குருப்பெயர்ச்சின்ற மாதிரி 2025 அக்டோபர் 18ஆம் தேதி ஒரு அதிசார குருப்பெயர்ச்சி நடந்தது இல்லையா? அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குருப்பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் அதனை அடுத்த 3 மாதங்களிலேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரக பெயர்ச்சிகளாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். சரி, இப்போது 12 ராசிகளும் எந்த மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அனுபவிப்பார்கள் 2026என்றதில் பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இந்த ஆண்டும் தொடரும். போன வருஷம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டம் இருந்த மாதிரி சொல்லலை. பரவாயில்ல, ஏதோ ஒன்று எனக்கு தள்ளிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஒரு 90% துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இல்லை என்றாலும் கூட 10% பேருக்கு என்னங்க நீங்கள் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் எப்பவும் போல் வழக்கமால அதே மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட சாதகமற்ற நிலையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒன்றுமே நடக்காத துலாம் ராசிக்காரங்களுக்கு கூட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 9ஆம் இடத்துல வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு அவர் மாறுவார். 10ஆம் இடத்திற்கு மாறி அவர் 6இல் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது யோகமான ஒரு அமைப்பு. வேலையில் இதுவரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு ஒரு மாதிரியாக ஏண்டா வேலைக்கு போகிறோன்ற ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை இவர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் அல்லது இப்போ இருக்கிற வேலை போய் இன்னொரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மார்ச் ஏப்ரல் போல் ஒரு வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், விவசாயத்தில் மாற்றம்னு
ஜீவன அமைப்புகளில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்து அந்த மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வருடத்தின் பிற்பகுதி அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த வருடம் வந்து 2026ஆம் ஆண்டு அமையுதுங்க. எல்லா நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நல்ல யோக அமைப்பு. ஆக சனி வந்து எந்த ஒரு தவறையும் அப்படியே உங்களுக்கு கட்டி காக்கக்கூடிய விதமாக, நீங்களே ஒரு தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல நம்ம பிள்ளை தான் தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்கிற விதமாக உங்களுடைய ராஜ யோகரான சனி பகவான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போது இருக்கிறார். 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை வலுத்து பார்ப்பார் என்பதால் எல்லா நிலைகள்லையும் தனம், குடும்பம் அப்படின்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் பிரியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வருகின்றன. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம்னு அப்படியே தனித்தனியாக இருந்தது எல்லாமே சேரக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக உண்டு. வெளியூரில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தில் வந்து சேரக்கூடிய அமைப்புகள், அதற்கான ஒரு ஆர்வங்கள்லாம் இப்போதைக்கு கண்டிப்பாக இருக்கும். குடும்பம் ஒன்றிணையும், கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு அப்பா அம்மா காதல் திருமணத்திற்கு ஒத்துக்காத ஒரு தன்மையெல்லாம் 2026ஆம் ஆண்டு மாறப்போகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்தவரையே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான மனமாற்றங்கள் கண்டிப்பாக பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருடம் இருக்குதுங்க. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனைத்திலுமிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பாக தான் இருக்கிறாரு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கூட இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு வருடமாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் வருடம். ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளால், பேரன் பேத்திகளால் உங்களுக்கே இது வரைக்குமே ஆஃபீஸில் இருந்து வந்த ஒரு மாதிரியான நெருக்கடி, அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பா அம்மாவுடைய உறவுகள் சுமூகமாக இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டு, பங்கு தந்தை இந்த மாதிரியான விஷயங்கள் பணத்தை இழந்துட்டாங்க. 1 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா ஆக்கி தரேன்னாரு, கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா கோட்டை விட்டுட்டேன்ற மாதிரியாக ஒரு பேராசை பெருநஷ்டம் என்கின்ற விளைவாக எதிலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான நஷ்டத்தை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே